ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, உமது இரட்சிப்புக்கும் உமது நீதியின் வார்த்தைக்கும் காத்திருக்கிறேன். சங்கீதம் 119 123. காத்திருக்கிறதுனால் என் கண்கள் பூத்து போகிறது என்று சொல்லி அந்த வார்த்தை முடிகிறது. உமது ரட்சிப்புக்கும் உமது நீதியின் வார்த்தைக்கும் காத்திருக்கிறதுனால் என் கண்கள் பூத்து போகிறது என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்ல, அவருடைய ரட்சிப்புக்காக காத்திருக்க, அவருடைய விடுதலைக்காக காத்திருக்கா. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, இக்கட்டிலிருந்து விடுவிக்கும்படியாக நீதியின் வார்த்தைகளுக்காகவும் உமது ரட்சிப்புக்காகவும் காத்திருக்கிறதா என் கண்கள் பூத்து போகிறது சொல்லி. அதே 166 வசனம் பாருங்க, 119 166. கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உம்முடைய கற்பனைகளின்படி செய்கிறேன் என்று சொல்லி சொல்கிறார். என் ஆத்துமா உமது சாட்சிகளை காக்கும், அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன். உமது கட்டளைகளையும் உமது சாட்சிகளையும் காத்து நடக்கிறேன். என் வழிகள்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறேன். நான் இதெல்லாம் காத்து நடக்கிற ஆண்டவரே, நீர் எனக்கு, நான் உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். நீ தான் உம்முடைய கற்பனைகளின்படி செய்கிறேன் அப்படிலாம் சங்கீதக்காரன் சொல்லிட்டு, நீ தான் என்னைய உம்முடைய ரட்சிப்பின் பாதையில் வழி நடத்தணும். என்னை நீதியின் வார்த்தைக்கு காத்திருக்கிறேன், நீதியின் வார்த்தையின்படி என்னை நடத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எந்த ஒரு மனிதன் ஆண்டவருடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கிறானோ அவனுக்கு கட்டாயம் ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை தர வல்லவராயிருக்கிறார். பாருங்கள், நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய ரட்சிப்பை அவர் தாராளமாய் அருளுகிறவராக இருக்கார். இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சகையை குறித்து சொல்கிறார். சகையு ஒரு ஆயக்காரனாக இருக்கிறாரு. அவன் குள்ளனாய் இருக்கிறான். இயேசு அந்த வழியாக வரான்னு கேள்விப்பட்டு அவர் எப்படிப்பட்டவரோ என்று அவனும் ஆர்வமாக என்ன பண்ணுறான், யாரும் அறியாதபடி தன்னுடைய அந்தஸ்து அதெல்லாம் இருக்குது, அவனால் அவன் பகிரங்கமாக வெளியே வராது அவனுக்கு ஒரு வேளை வெட்கமாக தோன்றியிருக்கனால யாரும் அறியாவனோ அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க ஆசையாக இருந்து வகை தேடுறான். எந்த இடத்து எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அங்கே ஒரு மரம் இருக்குது, காட்டு அத்தி மரம். அந்த மரத்தில் ஏறி அந்த இலைகளுக்கு இடையில ஒளிஞ்சிட்டு யாரும் பார்க்காதபடி அவன் காத்திருக்கிறான். ஆண்டவர் வருகைக்காக அவன் காத்திருக்கிறான். ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று காத்திருக்கிறான். எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். அவன் ஒரு பெரிய ஆஃபீஸர் தான், இருந்தாலும் அவன் ஒரு வேளை வரியெல்லாம் தவறான முறையிலெல்லாம் வரி வசூலிச்சிருக்கலாம். ஆனால் அவன் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று முன்னாகவே ஓடிப்போய் அவன் என்ன பண்ணுறான், அந்த மரத்தில் ஒளிந்து கொண்டு காத்திருக்கிறான். அதை ஆண்டவர் பார்க்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் தான் இந்த சம்பவம் சொல்லப்படுது. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடுறான். ஃபஸ்ட்டு அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாலேயே ஓடிட்டான். யாரும் பார்க்கல. அவரை பார்க்கும்படி ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறினான். அங்கே ஏறி அவன் காத்திருக்கிறான். இயேசு அப்போ அந்த இடத்துல வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும்னு சொல்கிறார். அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான்னு போட்டிருக்குது. அப்போது அவன் அந்த ரட்சிப்பை வாஞ்சித்தான். அதனால தான் ஆண்டவர் அவனுடைய உள்ளத்தை பார்த்தாரு. மற்றவங்களாம் பார்க்கல, ஆனால் பேர் சொல்லி என்னை கூப்பிடுறாரு. எப்படி நான் ஏறினதெல்லாம் இவருக்கு தெரியும். உண்மையாகவே இவரை பற்றி கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான். அவர் உண்மையாகவே ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லி அவன் சந்தோஷத்தோட சீக்கிரமாக இறங்கி வரான். அவர் சீக்கிரமாக இறங்கி வானார். இவன் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காமல் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோட அவரை வீட்டுக்கு கொண்டு போகிறான். ஆனால் ஜனங்கள்லாம் முறுமுறுக்கிறாங்க. பாவியான மனுஷனிடத்தில் போய் தங்க போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு முறுமுறுக்கிறாங்க. நம்ம இவ்வளோ பேர் அவருக்கு பின்னாடி வரோம், நம்மளெல்லாம் விட்டுட்டு மரத்து மேலே ஏறி இருக்கிறவனை பார்த்து நான் உன் வீட்டுக்கு தங்க வேணும்னு சொல்கிறாரு, பேர் சொல்லி அழைக்கிறான்ட்டு முறுமுறுக்கிறாங்க. அப்போ சகையை நின்று, ஐயோ, என்னால் என் ஆண்டவருக்கு கெட்ட பேர் வருதுன்னு சொல்லிட்டு கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதிய ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினவன் நாளத்தனியாக திரும்ப செலுத்திவிடன்னு சொல்கிறான். அப்போ இயேசு அவரை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கான்னு சொல்கிறான். எந்த ஒரு மனிதன் அவருடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கிறாரோ, கண்கள் பூத்து போக காத்திருக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் அன்றைக்கு அந்த வீட்டிற்கு ரட்சிப்பு கொடுக்கும்படியாய் அந்த சகையுடைய வாழ்க்கையில்
ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும்படியாய் அவன் அநியாயமாய் வட்டிகள் வாங்கி பல பணம் சம்பாதித்து அந்த காரியத்திலிருந்து அவனை விடுதலை பெற்று தன்னுடைய ஆபிரகாமின் குமாரனின் ஒருவனாக மாற்றிக்கொள்வதற்கு அவர் காத்து கொண்டிருக்கார். அது சங்கீதம் 119 166 கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உம்முடைய கற்பனைகளின்படி செய்கிறேன் என்று தாவீது சொன்னது போல இவனும் கூட என்ன பண்ணுறான், ஆண்டவருக்காக காத்திருந்தான், வகை தேடினான், ஆசையாய் ஓடுகிறான், ஏறினான். பாருங்க, ஆண்டவர் நின்று அவன் குடும்பத்தையும் அவனையும் ரட்சித்தார். அந்த மகிழ்ச்சியை நாமும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆத்துமரட்சி பிழந்தவர் ஆயிரம் ஆயிரமாய், ஆத்துமரட்சி பிழந்தவர் ஆயிரம் ஆயிரமாய், அன்றாடம் இந்த மண்ணடியில் அழிந்து சாகின்றாரே, அன்றாடம் இந்த மண்ணடியில் அழிந்து சாகின்றாயோ, பாவம் பெருகுதே பாரும் பரநேசுவே, அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே, அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. சோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வணங்கிடும் உம்முடைய ரட்சிப்புக்காக யார் யார் காத்திருக்கிறார்களோ அவர்களை நீர் கண்டு ஆண்டவரே ரட்சிப்பை அளித்து அவர்கள் வாழ்விலே ஒரு சமாதானத்தை கொடுத்து, ஒரு விடுதலை வாழ்வை கொடுத்து, ஒரு நம்பிக்கையின் வாழ்வை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாங்களும் பெற்று வாழ நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். நேற்றைய பதில் யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பிடம். ஆதியாகமம் 37:8. இன்றைய கேள்வி, நீர் அதை அனுப்பும் அளவும் ஒரு அடைமானம் கொடுப்பீரா என்று யார் யாரிடம் கூறியது? நீர் அதை அனுப்பும் அளவும் ஒரு அடைமானம் கொடுப்பீரா என்று யார் யாரிடம் கூறியது?